ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் மணி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூவாக லான்ச் இருக்க ஈர்னிங் அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் எந்த ஒரு முதலீடு இல்லாமல் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பணத்தை சம்பாரிச்சுக்க போகிறீங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி எப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா இடையில முக்கியமான இன்ஃபர்மேஷன் அண்ட் பண்ணுற ட்ரிக்ஸ் வேறு வச்சிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்கிற செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி தினம் போகிற ஏர்னிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஃப்ரீயாக பணத்தை சம்பாரிச்சுக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்கையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிச்சிங்க. ஏர்னிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட் இல்லை எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப் கூட அதெல்லாம் அஃபிஷியல் பெஸ்ட் மணி டெலிகிராம் சேனல் ஒன்னே போஸ்ட் போட்டிருப்பேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வெப்சைட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீயாக மணியை ஆட் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிச்சிங்க. உங்களுக்கு ப்ரைஸில் இருக்கும். வாங்க ஆப்பில் போகலாம். ஆப்பில் போகிறது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். உங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிங்க. இங்கே கொடுத்த பாஸ்வேர்டு மறுபடியும் அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுத்துங்க. ரெஃபரல் கூட ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் இருக்கும். அப்ளை கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்க பார்த்து என்ட்ரி பண்ணிங்க. அப்ளை இதே ரெஃபரல் கூட பார்த்து என்ட்ரி பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிபி இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை எடுத்து என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்தீங்களா, ரெஜிஸ்டர் கொடுத்துங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே கொடுத்த மொபைல் நம்பரை பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குதுங்களா, லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முழுக்க அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரீயாக மணியை ஆட் பண்ணி அது எப்படி விட்ரா பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டெய்லி செக்இன். இடத்துல பார்த்தீங்கன்னா செக்இன் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி செக்இன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் எந்த ஒரு டைம் ஒதுக்க வேண்டியது இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல செக்இன் இருக்குதுங்களா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு இதிலிருந்து பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட வேல்ட்டில் ஆட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃப்ரீயாக மணியை ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல டாஸ்க் ரிவார்டு இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் போனஸ் கொடுத்துட்ருக்காங்க. வெல்கம் போனஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசார்ஜ்க்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் யாரும் ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு கம்பல்சரி சொல்ல மாட்டேன். இதில் ஃப்ரீயாக கொடுக்குற அமௌண்ட்டை மட்டும் எடுங்க. இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க. அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். என்னோட சஜஷன் கேட்டிங்க அப்படின்னா இதில் ஃப்ரீயாக கொடுக்குற அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 100 கேம் ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட் மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி ஃப்ரீயாக மணியை ஆட் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கேம் ப்ளே பண்ணி எப்படி ஃப்ரீயாக மணியை ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் கேம். இதை எப்படி கேம் ப்ளே பண்ணி எப்படி நம்ம மணியை வின் பண்ணலாம் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 கலர் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒன்று க்ரீனு, இன்னொன்று வயலட்டு, இன்னொன்று ரெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன்லி ரெட்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பெட் பண்ண போகிறோம். அதையும் எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி என்ன கலர் ஜெயிக்குதுன்னு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற இதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயா 20 ரூபாயோ 30 ரூபாயோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பெட் பண்ணி எப்படி வின் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 2 கலரில் மட்டும் தான் பெட் பண்ண போகிறோம். ஒன்று க்ரீனு, இன்னொன்று ரெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி என்ன கலர் ஜெயிச்சிருக்குன்னு பாருங்க. க்ரீன்னா க்ரீனில் கட்டுங்க, ரெட்னா ரெட்டில் கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிச்சிருக்கு. அடுத்து ரெட்லேயே பார்த்தீங்கன்னா 10 ரூபா வேணா 10 ரூபா கட்டுங்க, 20 ரூபா வேணா 20 ரூபா கட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கட்டினா 20 ரூபா கொடுப்பாங்க, 20 ரூபா கட்டினா 40 ரூபா கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் 10 ரூபா கட்டி இருக்கீங்க ரெட்டில் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்துருச்சா, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் 20 ரூபா கட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்த 10 ரூபா, அடுத்து ஜெயிக்க போகிற 10 ரூபா, 20 ரூபா கட்டிங்க 40 ரூபா கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் க்ரீனில் கட்டி மறுபடியும் க்ரீன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா 20 ரூபா கட்டிங்க அப்படின்னா 40 ரூபா கிடைக்கும். சப்போஸ் 20 ரூபாயும் தோத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த கலர் என்ன கலர் ஜெயிக்கோ அதில் 40 ரூபா கட்டுங்க. உங்களுக்கு 40 ரூபா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா 80 ரூபா விழுகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜெயிச்சிருச்சு பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி இப்போ 40 ரூபா கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபாயே கிடச்சிருக்கும். அந்த 80 ரூபாயும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட வேலத்தில் ஆட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஃப்ரீயாக மணியை ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஈவெண்ட் இருக்குதுங்களா, ப்ளே நவுண்ட் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் பெட் பண்ணி ஈஸியாக ஜெயிக்க முடியும். நான் இதில் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விச் டீம் வில் வின்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 டீம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2 டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் இருக்குதுங்களா, அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீம் வேணுமோ அந்த டீம் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குதுங்களா, அமௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வேணுமோ அதில் பெட் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் 20 ரூபா கட்டினீங்கன்னா 40 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கட்டினா 200 ரூபா கிடைக்கும், 500 ரூபா கட்டினா 1000 ரூபா கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பெட் பண்ணுறீங்களோ அதில் அப்படியே பாதி கிடைக்கும். இதுலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச்ன்னு இருக்குதுங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் சப்போஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ஆப்போட வேலட்டில் ஆட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனில் எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து மணி வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கேம்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணி ஃப்ரீயாக வந்து மணி வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து மணி வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதில் இன்வைட் இருக்குதுங்களா, இன்வைட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை லிங்க் இருக்குதுங்களா, மை லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அண்ட் ஷேர் இருக்குதுங்களா, அதை வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கங்க. இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க சோஷியல் மீடியாஸ் மூலமாக அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஒரு ரெஃபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த உங்கள் ஆப்போட வேலட்டில் ஆட் பண்ணிடுறாங்க. உங்களால் ஃப்ரீயாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி ஆட் பண்ண பாருங்கள். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒர்க்கோ டைம் ஒதுக்க வேண்டியது இருக்காது. இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் அவங்க ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணுறாங்க, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3rd லெவல் கமிஷன் வரும். இப்போ நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யாருக்கா ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 லெவல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீசார்ஜ் பண்ணாலோ இல்லை கேம் வந்து ப்ளே பண்ணாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணி வின் பண்ணாவோ அதுக்குண்டான கமிஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக அந்த ஆப்போட ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா அதை வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இருக்குதுங்களா, ரீசார்ஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இருக்குதுங்களா, ரீசார்ஜ் கொடுத்து உங்கள் யூபிஐடி மூலமாக அதை ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. இந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக அந்த ஆப்போட வேலட்டில் ஆட் ஆயிடுது. ஆனால் இந்த ஆப்ஷனுக்கு யாருக்கும் சஜஷன் பண்ண மாட்டேன். என்னோட சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி அப்படி விட்ரா பண்ணிக்கங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக எல்லா ஆப்ஷனையும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ஆன் பண்ண அமௌண்ட்டில் எப்படி விட்ரா பண்ணுறேன்னு சொல்கிறேன். விட்ரா பண்ணுறது ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா இருக்கும். விட்ரா வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டும் இங்கே நீங்கள் எதில் விட்ரா பண்ணுறேன்னு செக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக விட்ரா பண்ணிக்கலாம். ஒன்று பேங்க்கும், ஒன்று யூபிஐ. நீங்கள் இதில் விட்ரா பண்ணுறீங்களோ அதை நான் பேங்க் வந்து கிளிக் பண்ணிங்க. யூபிஐனா யூபிஐடி வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிக்கங்க. எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை இருக்குதுங்களா, மாடிஃபை கொடுத்து இதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ராவே 530 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் சரி அந்த அமௌண்ட் இதில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா கொடுத்துருங்க. பேமெண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டாக கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கை ரொம்ப ஜெனினாவே உங்களுக்கு செல் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப ஜெனினாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பேமெண்ட் 100% வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு ஃப்ரீயாக வந்து மணி வந்து ஆன் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சூப்பரான அப்ளிகேஷனில் சூப்பரான வெப்சைட்டில் உங்களை பார்க்குறேன். மறக்காம பெஸ்ட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.